இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா நடந்த மண்டே நைட்ல நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோல என்ன பேசியிருந்தாருன்றத தமிழ்ல டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டா புரிய வரும். வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்டார்டிங்ல நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வராங்க. அந்த நியூயார்க் சிட்டிக்கு அரைவல் ஆன நம்மளுடைய கோடி ரோட்ஸ் எம்எஸ்ஜில பார்த்தீங்கன்னா பேசுறாரு. எம்எஸ்ஜி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்றாருன்னா, நியூயார்க் சிட்டி எதை பத்தி பேசலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஸ்டின் பண்றாங்க. அந்த இடத்துல எல்லாரும் சீனா சக்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றாரு நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடத்துல இருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டோடைய ஹிஸ்டரி ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஒன்றிணைக்குதுன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பேசுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றாருன்னா, இது பார்த்தீங்கன்னா WWE உடைய ஒரு பேஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்றாரு. சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருக்கும் இந்த கார்டன்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட ஆப்போனன்ட் பத்தி நான் இந்த இடத்துல பேசுறது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜான் சீனாவை பத்தி பேசுறேன்றதை சொல்றாரு. ஜான் சீனா நேம் சொல்லும் போதே அந்த இடத்துல பயங்கரமாவே பூ பண்றாங்க ஆடியன்ஸ். அண்ட் ஆல்சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெசல் மெனியால நாங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட போறோம். இன்னைக்கு கிடையாது, அது ரெசல் மெனியால தான்ன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அந்த உள்ள சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவிஸ் ஸ்காட் இருக்கான், ஃபைனல் பாஸ் இருக்கான், இவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறத ஒருத்தன் தான்றதை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்கமிங் பெல்ஜியம்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்க இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க போறோம்ன்றதையும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனா கிட்ட பிடிக்கல. இதே ரிங்ல தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. இதே டோர்பெக்ல தான் அதாவது இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல தான் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றத சொல்றாங்க. இது வேணா ஒரு ஈஸி டிசிஷனா இருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு பார்ட் டைம் ஷெடியூல் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா இருக்காருன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அவர் ஒரு பார்ட் டைம் ஷெடியூலை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபுல் டைம் ஷெடியூலோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண எப்படி முடியும்ன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்றாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் லெட்ஸ் கோ சீனான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போறாங்க. லெட்ஸ் கோ சீனா அண்ட் மட்டும் இல்லாமல் சீனா சர்க்குன்ற மாதிரி பயங்கரமாகவே சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நைட்மேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நெட்ஃபிளிக்ஸ்ல லைவ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா பத்தி இப்போ வரைக்கும் கண்ட சோஷியல் மீடியால பயங்கரமா போய்கிட்டு இருக்குன்றத நான் நிறையவே பார்த்துட்டேன்றதையும் கோடி ரோட்ஸ் சொல்றாரு. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு மென்டர் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்குமான போர்ன்றதை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சிட் டவுன் உட்காருங்க, எல்லாம் உட்காந்து காமா கேளுங்க. இது ஒரு பெஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸா இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா சீனாவை 17 டைம் சாம்பியனா ஆக விட மாட்டேன். 17ன்றது ஒரு குரூஷியலான நம்பர் மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்றாரு. இது அவருடைய லாஸ்ட் சான்ஸா இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எஸ்டி அரீனா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா தேங்க் பண்றேன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்புறாரு. டீசெண்டாவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ஆக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வரப்போறாரு, ஜான் சீனா வரப்போறாங்க. இவங்க 2 பேருக்குமான செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா WWE வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. மொத்தத்தில் ஸ்மாக் டவுன்ல லீஸ்ல விட்டுருங்க.